முன்பாக 2-3 பேர் காதுகள் வந்து சொன்னார்கள், இதை நீங்கள் சொல்ல வேண்டும், இதை நீங்கள் சொல்ல வேண்டும், இதை நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையிலே நான் பேச வந்த அனைத்து விடயங்களையும் இன்று பேச முடியாத என்றால் நேரத்துக்கு நாங்கள் இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால். அதுக்கு முன்பாக இந்த கூட்டத்திற்கு நேரத்துக்கு வருகை தராததுக்கும் உங்கள் அனைவரிடம் நாங்கள் மன்னிப்பு கோர வேண்டும். இன்று என்னுடைய கிண்ணியாடி பிரதேசத்திலே ஒரு கட்சியினுடைய இன்னொரு வேட்பாளர் முன்னின்று நடத்தும் ஒரு சித்திரை விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அந்த வகையிலே நேரத்துக்கு வருகை தர முடியாமல் போனதுக்கும் உங்களிடம் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். உண்மையிலே இந்த 2025ஆம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலானது இந்த பட்டிமல பிரதேசத்தை பொறுத்தளவிலே எனக்கு முன்பாக பேசிய பேச்சாளர்கள் சொன்னது போல இந்த பட்டிமலை பிரதேசத்தை இந்த 10 வட்டாரங்கள் இலங்கை தமிழரசு கட்சி வெல்லுவது என்றது உறுதி செய்யப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றி. இதுல எந்த மாற்றமும் இல்லை, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றி. இதை நான் சொல்வதற்கான காரணம் பல அறிக்கைகள் வெளியே வந்திருக்கின்றது. பல அறிக்கைகள் வெளியே வந்திருக்கின்றது. அரசாங்க தரப்பினால் பல அறிக்கைகளை சேகரிப்பார்கள். தேர்தலுக்கு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக 3 வாரங்களுக்கு முன்பாக தங்களுடைய கள நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றதை அரசாங்கம் அறிவதற்காக சில அறிக்கைகளை எடுப்பார்கள். அந்த அறிக்கைகளை பார்க்கும் பொழுது பட்டிமலை பிரதேசத்திலே அரசாங்கத்துக்கு முற்றாக எதிராக தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற செய்தி வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்னும் அதிகமாக என்னுடைய கட்சியை சேர்ந்த உழைத்தால் நாங்கள் அந்த 10 வட்டாரங்களை வெல்வதோடு சேர்த்து எங்களுடைய பட்டியல் ஆசனங்களை நாங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம். இந்த பிரதேசத்தை பொறுத்தளவிலே என்பிபி திசை காட்டிய என்ற கதையே இங்கு இல்லை. போகுமிடமெல்லாம் திசை காட்டிய பெட்டி. மக்கள் ஜனாதிபதி தேர்தலை திசை காட்டி வாக்களிக்கவில்லை, பாராளுமன்ற தேர்தலை வாக்களிக்கவில்லை, இந்த தேர்தலை வாக்களிக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் 2 கட்சிகள் இந்த மாவட்டத்தில், இன்னும் 2 கட்சிகள், அதில் ஒரு கட்சியுடைய தலைவர் அண்மையிலே சிறைக்கு சென்றிருந்தார். அவர் சிறைக்கு சென்றது தமிழினத்துக்காக போராடுவதற்காக சிறைக்கு செல்லவில்லை, தமிழினத்துக்கு எதிராக செயல்பட்ட காரணத்திற்கு தான் சிறை சென்றிருக்கிறார். இன்று காலையில் ஒரு செய்தியை பார்த்தேன். பிள்ளையார் அவர்கள் சிறைச்சாலையிலே அழுதலாக உதயகாமத்தில் அவர்கள் வெளியே வந்து அழுது சொல்லியிருக்கிறார். பிள்ளையார் சிறைச்சாலை அழுவதற்கான காரணமாக அவர் சொல்லப்பட்ட காரணம் பிள்ளையார் சொன்னதாக. நான் அடிக்கடி சொல்லும் ஒரு விடயம், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள், இந்த விடுதலை புலிகள் என்ற பெயரை கூட பயன்படுத்த அருகதை இல்லாதவர்கள் நான் அடிக்கடி சொல்லும் ஒரு விடயம். பிள்ளையார் அவர் அழுது சொன்னதாக உதயகாம பிள்ளையுடைய செய்தியிலே இருக்கும் விடயம், நான் செய்த என்னை சிறையிலே அடைக்கிறதுக்கு நீங்கள் நான் செய்த ஒரே ஒரு குற்றம், விடுதலை புலிகள் அமைப்பை அழிக்கிறதுக்கு நான் சிங்கள மக்களுக்கு உதவி செய்ததுதான் என்னை சிறையிலே அழிக்கிறதுக்கான குற்றமா? தமிழ் மக்களை கொலை செய்வதற்காக நான் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக நின்றதுதான் நான் செய்த குற்றமா என்று உதயகாமா பிள்ளையிடம் கேட்டு பிள்ளையார் அழுததாக இன்று உதயகாமா பிள்ளையோடாக செய்தி வந்திருக்கு. இந்த பிரதேசத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்கள் சரியான பதிலடி அந்த கட்சியை கொடுத்திருந்தார்கள். தலைவர் மேல் சிறைக்கு சென்றாலும் அவருடைய குட்டி வார்கள் இன்னும் இந்த கிராமங்களுக்குள்ளே சுற்றி திரிகின்றது. அவர்களையும் நாங்கள் தட்டி கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களிடம் பேசி எங்களுடைய கட்சியினுடைய சிந்தனைகள் ஏன் எங்களுடைய கட்சியை வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லி நாங்கள் அவர்களை ஒன்றாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போலதான் இந்த பிரதேசத்திலே நான் கேள்விப்பட்டேன், கடந்த தேர்தலிலே சங்கு சின்னத்திலே களமிறங்கி மக்களை ஏமாற்றி சென்ற ஒரு சிலர் இம்முறை காலால் உதைப்போம், நாங்கள் ஒரு பந்து காலால் உதைக்கிற அந்த பந்து சின்னத்திலே இம்முறை களமிறங்கி இருக்கிறாங்க என்று கேள்விப்பட்டனர். அவர்கள் அப்படியே காலால் அப்படியே உதைச்சி விடுவோம், ஆக்களை விட்டே விடுகிறார்கள். என்னென்று சொன்னால் இம்முறை இந்த தேர்தலிலே இந்த பிரதேசத்திலே நாங்கள் அதிகளவான ஆசனங்களை எடுத்தால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த பிரதேசத்தை இருக்கும் பல பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியும். கடந்த காலத்திலே 2020ஆம் ஆண்டில் இருந்து 24ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பிரதேசத்திலே இருக்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, அது முதலைக்குழாவிலே இன்று இல்லாவிட்டாலும் கூட எங்களுடைய பட்டிமலை பிரதேச சேர பிரிவுக்கு உட்பட்ட ஒரு பிரச்சனையாக ஒரு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய கெவிலியா மடுவிலே இருக்கும் எங்களுடைய இந்த காணி அபகரிப்பு பிரச்சனை. கெவிலியா மடுவிலே இருக்கும், தாந்தாயிலே இருக்கும், 40 வட்டை கால்நடைகள் இருக்கும். அந்த மேச்சத்தலை காணி பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. மயிலத்தவன் மாதுளை பிரச்சனை எவ்வாறு எங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றதோ அதே போல கெவிலியா மடுவிலே இருக்கும் இந்த
நேச்சக்கரை பிரச்சனை ஒரு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய இந்த பட்டிப்படை பிரதேசங்களினுடைய செயலாளர் நேசர் அவர்களும் நடாகரன் அவர்களும் நாங்கள் நேரடியாக பிரதேச செயலாளர்களை அழைத்து காணி பிரிவுக்கு பொறுப்பாளர்களை அழைத்து நாங்கள் நேரடியாக சென்றிருந்தோம். 2020ஆம் ஆண்டிலே சுமார் ஒரு 200 ஏக்கரை அழைத்து முந்திரி தோட்டங்களுக்காக காணிகளை பிரித்தெடுத்திருந்த சிவில் பாதுகாப்பு படையை சேர்ந்த சகோதர சிங்கள மக்கள் இன்று அதை 1000-2000 ஏக்கராக விஸ்தரித்திருக்கிறார்கள். இது எங்களுடைய நேச்சக்கரை காணி, எங்களுடைய பணியாளருக்கு தேவைப்படும் காணி. எங்களுடைய இனப்பெருக்கம் நடக்கும் பொழுது, எதிர்காலத்தில் கூடிய இளைஞருக்கு காணி தேவைப்படும் பொழுது குடியேறுவதற்காக மிச்சம் இருக்கும் காணி. இந்த காணிகளை அவகரிப்பு கடந்த கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நடந்தது, ரணில் விக்ரமசிங்கவுடைய காலப்பகுதியில் நடந்தது. மிக அண்மையில் 2 மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் நேரடியாக கண்ணாலே கண்டோம். NPP திசை காட்டி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே, இன்னும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஒழுங்காக நடக்கவில்லை. ஒரு மாவட்டத்திலே அபிவிருத்தி விடயங்களை பற்றி ஆராய்கிற கூட்டத்திலே பேசிய பொழுது அந்த இடத்திலே நாங்கள் மிக கடுமையாக நாங்கள் வாதிட்டிருந்தோம். தமிழ் மக்கள் வாழும் பிரதேசத்திலே ஒரு தமிழர் சகோதரர், ஒரு தமிழர் ஒரு சின்ன கத்தியை எடுத்து ஃபாரஸ்ட் எல்லைக்குள்ளே போனால் கூட அவரை கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் அரசாங்கம் ஏன் ஆயிரக்கணக்கான ஏக்கரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் இந்த கெவியாமடு பிரதேசத்தை ஆக்கிரமிப்பு செய்து வேலிகளை அடைத்து தங்களுடைய பேர்பலையை போட்டு சில காணிகளை இன்னும் தரப்புக்கு வித்திருக்கும் பொழுதும் கூட ஏன் ஃபாரஸ்டை சேர்ந்தவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் கேட்ட பொழுது திசை காட்டி அரசாங்கத்துக்கு அதற்கான பதில் இல்லை. ஏனென்றால் இதுவும் பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஆதரவு, பெரும்பாலான ஆதரவுடன் இயங்கும் ஒரு அரசாங்கம். அந்த வகையிலே இந்த கெவியாமடு பிரச்சனையானது இந்த ஃபாரஸ்டுக்கு சொந்தமான பிரச்சனையானது ஒரு சிறிய உதாரணம் மாத்திரம்தான். இதை விட பல அதிகமான உதாரணங்களை நாங்கள் வழங்கலாம். ஆனால் 6 மணி ஆகிவிட்டது. நாங்கள் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்காம விட்டால் பட்டிப்படையிலே இந்த கெவியாமடு பிரதேசத்திலே இன்று இருக்கும் பிரச்சனை மெல்ல 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 எங்களுடைய பிரதேசத்திற்கு வந்து சேரும். இந்த விடயங்களை தட்டி கேட்கிறதாக இருந்தாலும் சரி, இந்த விடயங்களுக்கான தீர்வுகளை பெற்றெடுக்கிறதாக இருந்தாலும் சரி, இந்த விடயங்களுக்கு அரசாங்கத்துடன் நாங்கள் பேரம் பேசுவதாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்று தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கும் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல். இதிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களுடைய மக்கள் இந்த செய்தியை சொல்ல போறதை பற்றி, அரசாங்கத்தின் இந்த செய்தியை சொல்வதை பற்றி எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதிலே மிக முக்கியமாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தமிழர் தாயகத்திலே இருக்கும் அனைத்து மக்களும் இந்த செய்தியை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி சொன்னால் மாத்திரம்தான் நாங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுடைய சார்பிலே நாங்கள் பேரம் பேசக்கூடியவர்களாக, தமிழ் மக்களுடைய சார்பிலே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். அந்த வகையிலே இன்று இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு உண்மையிலே பட்டிப்படை பிரதேசத்திலே பற்றி எப்பொழுதும் நாங்கள் பெருமையாக சொல்லும் ஒரு விடயம், உங்களுடைய மாவட்டத்திலே இயங்கும் தமிழரசு கட்சியில் இருக்கும் கிளைகளுக்குள்ளே ஒரு மிக சிறந்த கிளையாக எப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு கிளைதான் எங்களுடைய பட்டிப்படை கிளை. இந்த பட்டிப்படை கிளைக்கான ஒரு மகளிர் அணி, இந்த பட்டிப்படை கிளைக்கான ஒரு வாலிபர் அணி, பட்டிப்படை கிளையிலே சில பொறுப்புகளை கொடுத்தால் நாங்கள் அதுக்கு என்ன நடந்தது எல்லாம் கேட்க தேவையில்லை, நேரத்துக்கு நாங்கள் வந்தால் மட்டும் போதும். அந்த வகையிலே இந்த பட்டிப்படை கிளையை பார்த்து ஒரு முன்னுதாரணமாக வைத்து எங்களுடைய மாவட்டத்தில் ஏனைய கிளைகளும் மிக சிறந்த செயல்பாடுடன் தங்களுடைய தேர்தல் பெறக்கூடிய செய்து வருகிறார்கள். இன்றைய இந்த கூட்டத்தை கூட நாங்கள் எங்களுடைய மகளிர் தீவிர கலாச்சார மண்டபத்தை நாங்கள் ஆரம்பத்தை நடத்தலாம் என்றிருந்தோம். ஆனால் சில புதுவியலுடைய முறைப்பாடின் காரணமாக அதை நாங்கள் நிறுத்த வேண்டியதாக வந்தது. அதனை தொடர்ந்து நாங்கள் இந்த மைதானத்திலே தான் இந்த கூட்டத்தை நடத்த போவோம் என்று சொன்னால் அதிலே ஒரு தனியார் காணி, அரச காணி என்ற ஒரு பிரச்சனை கொடுத்து இறுதி கட்டத்தில் இந்த கூட்டத்தை நடைபெற முடியாமல் செய்யும் வகையான சில செயல்பாடுகளை கொண்டிருந்தார்கள். ஆனால் அது அனைத்தை தாண்டி இன்று இந்த கூட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக நடத்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியுடைய வெற்றி எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி பறக்க முடியாததற்கான ஒரு சான்றாக அமையும் என்று சொல்லி உரை முடித்துக் கொள்ள நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.